இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க மறைந்த பிறகு சில மாதங்கள் அல்லனா சில வருடங்கள்ல அவங்க மறக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆனா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆன போதிலும் இன்னைக்கும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மனதுல பசுமையா உயிரோட்டமாவே இருக்கிறார். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அவர் சொல்ற மாதிரி ரத்தங்களான அந்த உறவுகள்கிட்ட அந்த குருதி ஓட்டத்தில் அவர் இருக்கிறதுக்கான காரணம் அவர் வாழ்ந்த முறை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு மகத்தான மனிதர். அவரை இறை தூதர்னே எல்லாரும் அழைக்கிறதுக்கு அவருடைய குணநலன்கள், அவர் நடந்து கொண்ட விதம் காரணம். சரி என்பதே, அப்படிப்பட்ட திரு எம்ஜிஆர் அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருத்தரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் ஏன் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறார், எம்ஜிஆருடைய சிறப்பு பண்புகள் என்ன, எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த இதில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் ரசிகர்கள் எந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜப்பா வெங்கடாச்சேரி. நடிகர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். எம்ஜிஆர் மீது கொண்ட அளவற்ற அன்புனால தான் அணிந்திருக்கும் மோதிரம், வைத்திருக்கும் பேனா, மொபைல் ரிங்டோன் அப்படின்னு எல்லாவற்றிலும் எம்ஜிஆரே மலர்கிறார். நடிகர் எம்ஜிஆரை பற்றி யார் என்ன கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னு நெகிழ்ச்சி பொங்க சொல்லும் ராஜப்பாவை அந்த பகுதி மக்கள் எம்ஜிஆர் டிக்ஷனரி அப்படின்னே அன்போடு அழைக்கிறாங்க. தன்னுடைய சின்ன வயசுலேருந்து தனக்கு பிடித்த எம்ஜிஆரை மீடியா கிட்ட அவர் பகிர தொடங்கியிருக்கிறார். அந்த கட்டுரையை தான் நான் காணொலியாக தரப்போகிறேன். சரி, 1954 மதுரையில் முதலாக மலைக்கல்லன் படம் பார்த்துருக்கிறார் ராஜப்பா. அப்போதிலிருந்து எம்ஜிஆரை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் 1956 மதுரை வீரன் படம் பார்த்துருக்கிறார். இன்னும் எம்ஜிஆர் அவருக்கு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அப்போ ராஜப்பாவுக்கு 9 வயதாகிருக்கிறது. அப்போ பிடிச்சது இப்போ வரைக்கும் எம்ஜிஆரை அவர் விடவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க எப்போ எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனாலும் அங்க இருக்கக்கூடியவர் தான் இந்த ராஜப்பா. 1975 இந்த ராஜப்பாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் வீட்டில் ஃபங்க்ஷன் கலந்துக்காம நாளை நமது படம் பார்க்க திருநெல்வேலிக்கு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட உயிருக்கு உயிரான ஒரு ரசிகர் தான், தொண்டர் தான் இந்த ராஜப்பா. வீட்டில் எல்லாருமே கல்யாண மாப்பிள்ளையை காண அப்படின்னு தேடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜப்பாவுக்கு குழந்தை பிறக்கும்போது கூட உழைக்கும் கரங்கள் படம் பார்க்க போயிட்டு வந்து குழந்தை பிறந்து 18 மணி நேரம் கழிச்சு தான் குழந்தையவே பார்த்துருக்கிறார் அப்படின்னு புன்சிரிப்போட இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆரின் உலகம் சுற்று வாலிபன் படத்துல நமது வெற்றியை நாளை அப்படிங்கிற பாடலை தான் ராஜப்பா தன்னுடைய ஃபோன் ரிங்டோனாக வைத்திருக்கிறார்.